மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் அவர்களை ஒரு வாதைக்கூடாக கொண்டு போனார். அந்த வாதை வந்த பொழுது அவர்கள் தேவனை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ ஒரு மனுஷன் எப்பொழுது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான் என்றால், முதலாவது மனம் திரும்பும் பொழுது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். கையெத்தி சொல்லுங்க அல்லேலூயா. கையெத்தி சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க, மனம் திரும்பும் பொழுது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. மதம் திரும்பும் பொழுது அல்ல, மனம் திரும்பும் பொழுது, நம்முடைய மனசுல மாற்றங்கள் வரும் பொழுது, நமக்கு ஏன் இந்த பிரச்சனைகள் வருகிறது, இந்த சோதனைகள் வருகிறது என்று யோசித்து நம்முடைய மனசுல மாற்றத்தை கொண்டு வரும் பொழுது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். ஆகவே இந்த 8ஆம் மாசத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை புசித்தாலும் குடித்தாலும் என்னை மகிமைப்படுத்த என்று கர்த்தர் சொன்னாரே. நீ கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு முதலாவது நீ செய்ய வேண்டிய காரியம் மனம் திரும்பு. பக்கத்தில் இருக்கால சொல்லுங்க, நீங்கள் மனம் திரும்பும் பொழுது, நீங்கள் மனம் திரும்பும் போது, சொல்லுங்க, நீங்கள் மனம் திரும்பும் பொழுது, நீங்கள் மனம் திரும்பும் போது இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் மகிமைப்படும். மகிமைப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள்? மனம் திரும்பாமல், அடுத்த வசனத்தை படிங்க. அடுத்த வசனம், தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும், தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூசித்தார்களே அல்லாமல், பரலோகத்தின் தேவனை தூசித்தார்களே அல்லாமல், தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. என்ன வந்தது? இருள் வந்தது, வருத்தம் வந்தது, புண்கள் வந்தது, வாதைகள் வந்தது. இந்த வருத்தங்கள், இந்த இருள்கள் வந்தும் அவர்கள் மனம் திரும்பவில்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கவனியுங்கள், ஏன் வாழ்க்கையில் நாம் இருட்டா இருக்குது? ஏன் வாழ்க்கையில் வெளிச்சமில்லை? ஒன்றை யோசிக்க வேண்டும், நான் ஏதாவது தவறு செய்திருக்கிறேனா? ஏன் எனக்கு வருத்தம் வருகிறது? மன கஷ்டங்கள் ஏன் வருகிறது? ஏன் வியாதிகள் வருகிறது? ஏன் போராட்டங்கள் வருகிறது? ஆராய்ந்து பார்த்து தேவ பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். என்றால் யோபு சொல்லுகிறார், அடித்தாலும் நம்மை அணைக்கிறவர் நம்முடைய கர்த்தர். ஆமென். காயப்படுத்தி கட்டுப்பாடுகிற தேவன். அப்ப ஏன் காயங்கள், ஏன் அடிகள், ஏன் வேதனைகள்? எங்களை தன்னோடு அணைக்க கர்த்தர் விரும்புகிறார். கையை தட்டி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா, 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 ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இப்ப என்னுடைய பிள்ளையும் இன்னொரு ஆளுடைய பிள்ளையும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே குலப்படியை செய்யறாங்க. ரெண்டு பேரும் ஒரே குலப்படியை செய்யறாங்க. அதில் ஒன்று நான் பெற்ற பிள்ளை, இன்னொன்று நான் பெறாத பிள்ளை. உண்மையிலேயே நான் யாரை தடி எடுத்து அடிப்பேன்? என்னுடைய ரெண்டு பேரும் ஒரே தவறுதான். ஆனால் என்னுடைய அடி, என்னுடைய பேச்சு யார் மேல இருக்கும்? நான் பெற்ற பிள்ளை. அந்த பிள்ளையை சும்மா விரட்டி போட்டு விட்டுருவேன் ஒழிய அந்த பிள்ளைக்கு நான் அடிக்க முடியாது. ஏனென்றால் அது என் பிள்ளை கிடையாது. என் பிள்ளை என்னோடு இருக்க வேண்டும் என்பதற்காக என் பிள்ளையை நான் அடித்து திருத்துவேன். தேவன் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை சிட்சிக்கிறார். தேவன் யாரை அன்பு காட்டுகிறாரோ அவர்களை கடிந்து கொள்ளுகிறார். ஏன்? அவன் தன்னோடு இருக்க வேண்டும். ஏன் இருள் வருகிறது? ஏன் வாதை வருகிறது? ஏன் புண்கள் வருகிறது? ஏன் மனக்கவலைகள் வருகிறது? ஏன் சோதனைகள் வருகிறது? தேவன் ஏன் அனுமதிக்கிறார்? ஒன்றே ஒன்றுதான், தேவனை விட்டு தூரம் போவதற்கல்ல, ஆண்டவர் மார்பிலே சாய்ந்து தெய்வத்தோடு கூட நீ வாழும்படியாக இந்த பாதையின் ஊடாக தேவன் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை கண்டிக்கிறது போல பரலோக தகப்பன் தன் பிள்ளைகளை கண்டிக்கிறார். என்னத்துக்கு கண்டிக்கிறார்? அவருடைய நன்மைக்கு தான் அதை ஆண்டவர் கண்டிக்கிறார். நான் இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது ஒரு காரியத்தை என் மனசுல கொண்டு வந்தேன். ஒரு தகப்பன் தன் பிள்ளை பிளவிட்டால் அந்த பிள்ளைக்கு கம்பெடுக்கும் பொழுது, அல்ல அந்த பிள்ளையை தண்டிக்கும் பொழுது
அந்த பிள்ளைகள் 4 காரியங்களை செய்வார்கள். கவனிங்கள், என்ன பாருங்க. ஒரு பிள்ளை விட்ட உடனே தகப்பன் தண்டிக்க தொடங்கும் பொழுது அந்த பிள்ளைகள் குறைஞ்சது 4 காரியம் செய்வார்கள். ஒன்று என்ன செய்யும்? அப்பா தடி எடுத்துட்டார் என்று தெரிஞ்ச உடனே இருந்த இடம் தெரியா ஓடிடும். அவன் சொல்றீங்களா? பிள்ளை விட்டுட்டது, அப்பாக்கு கோபம் வந்துட்டு அடிக்க போறார், பிள்ளை என்ன செய்யும்? ஓடிடும். அது பிள்ளை என்றதா என்னன்னு சொல்லணும் தெரியாது. இன்றைக்கும் தேவன் சிலரை தண்டிக்கும் பொழுது சபையை விட்டே போய்விடுவார்கள். தேவ பிரசன்னத்தை விட்டு யோனாவை போல ஓடிய விடுவார்கள். இரண்டாவது ஒரு பிள்ளை இருக்குது, அப்பாட்ட அடி வேண்டும், ஆனா ஐயோ அப்பா அடிக்கிறார், ஓடியாங்கோ ஓடியாங்கோ ஓடியாங்க, உலகத்தையே கூப்பிட்டு. அவன் சொல்லுங்க, அடிச்சு முடிஞ்சாலும் 2 நாள் ஆனாலும் பள்ளிக்கூடத்தில் கூட போய் சொல்லும் அப்பா அடிச்சு போட்டார். டீச்சர்கிட்ட சொல்லும் அப்பா அடிச்சு போட்டார். அது ஒரு வகையான பிள்ளை, குற்றம் காட்டிக்கொண்டே இருக்கும், குறை சொல்லிக் கொண்டே இருக்கும். அதை போல சில பிள்ளைகள் தேவன் இந்த தண்டிப்புக்குள் கொண்டு போகும் பொழுது எல்லாருக்கும் அதை படம் பிடித்து குற்றம் சாட்டிக் கொண்டே இருப்பார்கள். மூன்றாவது ஒரு பிள்ளை இருக்குது, அடிய வேண்டுங்கள், விரும்மாண்டி மாதிரி நிற்குங்க. அவன் சொல்லுங்க, அடி அழுது கொண்டே நிற்க, அப்படியே நிற்க. அதை போல சில பிள்ளைகள் இருள்கள், வாதைகள், வருத்தங்கள் வந்தால் சபையில் அந்த ஆக்களாக நிறைய இங்கே இருக்கிறீங்க. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் சவுண்டுகள் கொஞ்சம் அடைச்சு கொண்டு வருது. 4வது ஒரு அருமையான பிள்ளை, அது நானும் இல்லை நீங்களும் இல்லை, அந்த பிள்ளைகள் குறைவு. அப்பாவோ அம்மாவோ அடிக்கும் பொழுது அம்மாவோட அப்பாவோட கம்ப பிடிக்காதுகள், விட்டுட்டும் ஓடாதுகள், ஊரையும் கூப்பிடாதுகள், குற்றமும் சாட்டாதுகள். என்ன செய்யும் தெரியுமா? அம்மாவை அப்பாவை கட்டி பிடிச்சு, அடிக்காதேங்க அம்மா, இனி நான் செய்ய மாட்டேன், அடிக்காதேங்கப்பா, இனி நான் செய்ய மாட்டேன் என்று தாய் தகப்பனை கட்டி பிடிக்கும் பொழுது அந்த தாய் தகப்பனுடைய கோபம் மாறி அன்பும் பாசமும் அதைத்தான் தேவன் விரும்புகிறார். இருள்கள் வரும் பொழுது, வாதைகள் வரும் பொழுது பல்ல கடிச்சு தேவனை தூஷிப்பதற்கல்ல, தேவனே என்னை மன்னித்துக் கொள்ளும், இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன், உம்முடைய பாதத்தில் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைக்காக ஒரு மனம் திரும்புதலின் ஜீவியத்தை கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிறார். அல்லேலூயா. பிள்ளை ஓடும் பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படாது, ஊரை கூப்பிடும் பொழுது தகப்பனுடைய நாமம் மகிமைப்படாது, குற்றம் சாட்டும் பொழுது மகிமைப்படாது, விரும்மாண்டியாய் நிற்கும் பொழுது மகிமைப்படாது. எப்ப மகிமைப்படும்? தாயை தகப்பனை கட்டி அணைத்து இனி குற்றம் செய்ய மாட்டேன் என்று சொல்லும் பொழுது அந்த மகிமை மேலானதாய் மேலானதாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கணவன் தன் மனைவிக்கு கை ஓங்கும் பொழுது அந்த மனைவி எதிர்த்து பேசாமல், அப்பா மன்னிச்சு கொள்ளுங்க, இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன் என்று கால்களில் விழும் பொழுது அன்பு பெருகு. நம்முடைய மணவாளனாகிய நம் ராஜா நம்மை தண்டனைக்குள் நடத்தும் பொழுது அவரிடத்தில் நாங்கள் விழுந்து விடுவோம், அவரிடத்தில் சரணடைவோம். என்னப்பா நான் செய்தேன்? ஏன் எனக்கு இந்த வருத்தம்? ஏன் எனக்கு இந்த வியாதி? ஏன் எனக்கு இந்த கண்ணீர்? ஏதாவது இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்கப்பா.